இந்த வயிறும் கிரைண்டரும் ஒரே மாதிரி வேலையை தான் பார்க்குது. ஆனால் கிரைண்டருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் வயிற்றுக்கு கொடுக்குறோமா அப்படின்னம்னா அதுதான் இல்லை. நமக்கு சாப்பிடும் பொழுது ஏற்படக்கூடிய விக்கல், தாகம் எடுக்கிறது, ஓகேங்களா, தொண்டை அடைக்கிற மாதிரி வர்றது, ஏர் பபிள்ஸ் அப்படியே வெளியில் வர்றது, ஓகேங்களா, நெஞ்சு கரிப்பு மாதிரி வர்றது, வயிறு பார்த்திங்கன்னா கடப்படன்னு நம்மளை சவுண்டு வர்றது, இதெல்லாம் என்ன நினச்சிங்க? இதெல்லாம் உடலின் மொழிகள். அப்போ இன்னைக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி பிரச்சனையிலிருந்து முடி உதிர்தல் வரைக்கும் உள்ள பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் உங்களுடைய செரிமானமின்மை. இதுக்கு ஈஸியாக நம்மளுடைய வயிறை சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வயிறும் கிரைண்டரும். இந்த வயிறும் கிரைண்டரும் ஒரே மாதிரி வேலையை தான் பார்க்குது. ஆனால் கிரைண்டருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நாம் வயிற்றுக்கு கொடுக்குறோமா அப்படின்னம்னா அதுதான் இல்லை. அதனால நமக்கு இன்றைக்கி செரிமான பிரச்சனைகள் ஆரம்பித்து அது கடைசியில் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளமாக மாறி அந்த கேஸு உடம்புல ஃபுல்லாக தேங்கி அது வெயிட்டு ஒபிசிட்டி ஆகிறது, கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல போடுறது, நம்மளுடைய விந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற கம்ப்ளைண்ட்லேருந்து, சரிங்களா, அதாவது குழந்தையின்மை பிரச்சனையிலேருந்து, இப்படி எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா வயிறு அப்படின்னு. ஒரு கிரைண்டரை நாம் பாதுகாக்கிறோம், ஒரு கிரைண்டருக்கு தேவையான சர்வீஸ் எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம வயிறுக்கு தேவையான சர்வீஸை பண்ணுறோமான்னு பார்த்தீங்களா? ஆமாம். ஒரு கிரைண்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் அந்த உரல் இருக்குது, அதுக்கப்புறம் அதை தள்ளி விடுறதுக்குன்ட்டு ஒரு கலப்பை மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், அரிசியை அரைக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிசியை நல்லா ஊற போட்டு அதை பக்குவமாக, அதுக்கப்புறம் அது கூட பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கணும்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து அதை தனியாக ஊற போட்டு அதுலேயும் தண்ணி ஊற்றி, ஓகேங்களா, லூப்ரிகேஷனோட வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கிரைண்டரில் போடும் பொழுது திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த பக்குவத்துக்காக நம்ம பார்த்திங்கன்னா அரைக்கிறது இது பண்ணி பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே இந்த தண்ணியே இல்லைன்னா அதை பார்த்திங்கன்னா எப்படி அரைக்க முடியும் பாருங்களேன். அதாவது மாவு பதத்துக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தண்ணி ஊற்றி அதை அரைக்க வேண்டியிருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா பவுடர் பதம் மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். ஆனால் அதுக்கு அரைக்கிற மிஷினே வேறு, கரெக்டுங்களா? இந்த கிரைண்டரில் போயிட்டு நம்ம வெறும் அரிசியை போட்டு பவுடராக மாற்றுற மாதிரி நம்மளால் அரைக்க முடியுமா? அரைக்க முடியாது, சரிங்களா? ஏன்னா அதோட அரைக்கிற மிஷின்ற டைப்பே வேறு. நம்மளும் நம்ம உடம்புக்குள்ளே சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, வாட்டர் ஃப்ளூயிட் இருக்கிற மாதிரி லிக்விட் ஃபுட்டாக நாம் கொடுக்குறோமான்னு பார்த்தீங்களா? கொடுக்கல. இப்போ இதுக்கும் விந்து அணுக்கள் சுரப்பதற்கும், ஓகேங்களா, சுக்லம் சுரோதிரம் அப்படின்மோ, அப்போ அந்த சுக்லம் சுரப்பதற்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் உங்களுக்கு வைட்டமின்களாக, புரோட்டீன்களாக நமக்கு பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? நம்மளுடைய உமிழ்நீர், ஓகேங்களா, நம்மளுடைய நிணநீர் எல்லாமே நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் தான் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அரைக்கிற மிஷினை எப்படி நீங்கள் வச்சுருக்கணும்? இதனால பின்னாடி ஏற்படக்கூடிய பல சிம்டம்ஸை நம்ம பல நோய்களாக நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். அந்த நோய்களுக்கெல்லாம் தனித்தனியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வயிறு அரைக்கப்படும் பொழுது ஒரு கிரைண்டருக்கு என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி லோடு கொடுத்துக்கிறோமா, அந்த லோடுக்கு தக்கனதான் நம்ம அரிசியை போட்டுக்கிறோமா, இதெல்லாம் கவனிப்போம். பார்த்தீங்களா, அந்த கிரைண்டரோட கெப்பாசிட்டி எவ்வளோங்க, அந்த கெப்பாசிட்டிக்கு தக்கனதான் நம்ம அரிசி போடுவோம். ஒரு சின்ன கிரைண்டரில் நல்லா ஃபுல் லோடு போட்டு ஆட்டினா என்ன ஆகும்? ஜாம் ஆகி அப்படியே நின்றுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரைக்க தான் அடுத்த கை நமக்கு அங்கே போகும். அப்புறம் அதுக்கு தேவையான மாதிரி தண்ணி ஊற்றுவோம். இங்கே நம்ம அப்படியே பண்ணுறோம். பார்த்தீங்களா, எதையுமே கவனிக்கிறது இல்லை. அங்கே ஒரு கிரைண்டர் ஜாம் ஆகும் பொழுது திணறுது, பார்த்தீங்களா, திணறி ஜாம் ஆகி ஒரு சவுண்டு நிற்கிறது, ஸ்டக் ஆகுறதெல்லாம் நடக்குது. கண் கூட அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், தெரியுது. இங்கே நம்மளுடைய உடம்புக்குள்ளையும் வயிறு அதே போல் ஜாம் ஆகுதுங்க. அது நமக்கு உடலின் மொழிகள் மூலமாக சில விஷயங்கள்லாம் சொல்லுது. ஆனால் நம்ம தான் காது கொடுத்து கேட்கறது இல்லை. ஏன் அப்படின்னா, சாப்பிடும் பொழுது நம்ம டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஹோட்டலில் போய் டோட்டலாக உட்காந்து சாப்பிட்றது மேலே கவனமே இல்லை, டோட்டலாக வேறு கதைகள் பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா அந்த உடலின் மொழியை அதனால தான் அப்போ கேட்குறது இல்லை. நம்ம தான் வேறு கவனத்தில் இருக்கிறோமே. அப்போ உடம்பு சொல்லுது, அப்பா போதும் கொஞ்சோண்டு தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பெல்லாம் சொல்லுது. ஆனால் கேட்கல. எப்படிங்க சொல்லுது அப்படின்றீங்க அப்படின்னம்னா, அது பாருங்கள்,
நமக்கு சாப்பிடும் பொழுது ஏற்படக்கூடிய விக்கல், தாகம் எடுக்கிறது, ஓகேங்களா, தொண்டை அடைக்கிற மாதிரி வர்றது, ஏர் பபிள்ஸ் வந்து அப்படியே வெளியில் வர்றது, ஓகேங்களா, நெஞ்சு கரிப்பு மாதிரி வர்றது, வயிறு வந்து பார்த்தீங்கன்னா கடபடன்னு சவுண்டு வர்றது, இதெல்லாம் என்ன நினைச்சிங்க? இதெல்லாம் உடலின் மொழிகள், உள்ளுக்குள்ள உடம்பு நம்ம கிட்ட பேசுது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதற்கு தகுந்த மாதிரி எப்படி அங்கே வந்து கிரைண்டரு அப்படியே இப்படி ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்று கொஞ்சோன்னு தண்ணியை ஊற்றி ஃப்ரீயாக ஓட விடுறோம், அது மாதிரி நமக்கு பண்ணணும். பண்ணுறோமா? கிடையாது. இன்னொன்று, நம்ம வந்து லிக்விட் ஃபுட்டு போடுறதுன்றதே இன்றைக்கி கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃபுட்டு தானே அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு ட்ரையாக இருக்கக்கூடிய அரிசியை அந்த கிரைண்டரில் போய் அரைச்சா கிரைண்டருக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ அது நமக்கு பாதிப்பு ஏற்படுமா இல்லையா? அதுதான் ஏற்படுது. அப்போ இன்றைக்கி மூட்டு வலி, முழங்கால் வலி பிரச்சனையிலிருந்து முடி உதிர்தல் வரைக்கும் உள்ள பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் உங்களுடைய செரிமானமின்மை. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ரத்தமாக மாறுது, எலும்பாக மாறுது, மஜ்ஜைகளாக மாறுது, நரம்பாக மாறுது, தசைகளாக மாறுது, ஃப்ளூயிடாக மாறுது. அப்போ எங்கே நீங்கள் கவனம் வைக்கணும்? ஆரம்பத்தில் கவனம் வைக்கிறோம். ஆனால் இது எல்லாம் எண்டிங் பாயிண்டில் போயிட்டு தான் நம்ம கவனம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நரம்பு தளர்ச்சிங்க, நரம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து பலம் இல்லாமல் இருக்குது, வீக்னஸாக இருக்குது. இதுக்கு நான் திரும்பவும் என்ன சாப்பிடணும்? முதல்ல சாப்பாட்டில் கவனம் வச்சுருக்கலாம்ல, புரியுதுங்களா? எலும்பு ரொம்ப வீக்காக இருக்குது, இடிச்சுக்கிட்டாலே வலிக்குது, இடிச்சுக்கிட்டாலே உடஞ்சிருது, போன் மேரோ வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியில்லைங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் ஜெல்லுன்னு இறங்கிக்கிட்டே இருக்குது, ப்ளட் ப்ரொடியூஸ் ஆகிறதுலே வந்து நமக்கு வந்து சிரமம் இருக்குது, உங்களுடைய நெயில் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது, நெயில் உடையுது, பாருங்களேன். அங்கே பூரா தனித்தனியாக பிரச்சனைகளுக்காக நாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இதற்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் உங்களுடைய வயிறு. நம்ம கான்ஸ்டிபேஷன் ஆகும் பொழுது தான் நம்ம வந்து வயிறை கொஞ்சம் கவனம் செலுத்துகிறோம். கொஞ்சம் வயிறு மட்டும் ஜீரணம் சரியாக நடக்க மாட்டேங்குது, இன்டைஜஷன், இந்த இன்டைஜஷனை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கவனம் செலுத்துகிறோம். அவுட்புட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலை கடனை வெளியேற்றப்படும் பொழுது தான் கவனம் வருது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கிரைண்டர், நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கிரைண்டரை பாதுகாத்தால் தான் உங்களுடைய எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நிணநீர் மண்டலம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மண்டலம், இப்படி எல்லா மண்டலங்களும் சூப்பராக இருக்குங்க. என்ன பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய வயிறை பாதுகாக்கிறதுக்கு என்ன ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மேலே ஃபஸ்ட்டு கவனம் வைங்க. நீங்கள் சாப்பிடும் பொழுது சாப்பிட்றோன்ற கவனம் வைங்க. ஃபஸ்ட்டு அடிப்படையான விஷயம் தான். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு வயிற்றுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்குதா, அதனால் ஈஸியாக அரைக்கக்கூடிய உணவாக, ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மாவு பதத்துக்கு அரிசியை அரைக்கணும்னா அதுக்கு கிரைண்டராகவும், அதுவே வந்து பவுடர் பதத்துக்கு அரைக்கணும்னா அது வேறு அரவு மிஷினாக வேறு அங்கே கொடுக்கணும், அதோட அந்த டைப் வேறு இல்லையா, அங்கே இருக்கணும்ல. நம்ம வயிறு என்ன டைப்பில் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வயிறுக்கு மாவு பதத்துக்கு அரைக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது. அதனால் நீர் ஆதாரங்களோட கூடிய உணவுகளை நாம் கொடுக்கறது தான் பெட்டர். அதனால தான் அந்த காலத்தில் காலையில் கூழ் சாப்பிட்டாங்க, கஞ்சி, பழைய கஞ்சி, சரிங்களா, நைட்டுக்கு மிஞ்சினதில் அந்த கஞ்சியை காலையில் குடித்தாங்க. அப்போ நல்ல நீர் ஆதாரங்களாக நமக்கு கிடைச்சது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், மோருன்னு என்ன பண்ணாங்க, கூட்டு கலவைகளாக வந்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லாக மதியம் பிரியாணிங்க, காலையில் தோசைங்க, அப்படியே வரன்னு இருக்கும் தோசை. ஆமாம், கொஞ்சோண்டு சட்னியை வச்சு. எனக்கு இன்றைக்கி ஹோட்டல் போனால் வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு மதுரையில் உள்ள ஹோட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னி, காய், வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அள்ளி அப்படியே ஊற்றுவாங்க. இப்போ இங்கே நிறைய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சின்ன வெஞ்சன கிண்ணத்தில் தான் சாம்பாரே வருது, வேணும்னா திரும்ப திரும்ப சாம்பார் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலி நல்லா அப்படி கூலிங்காக நம்ம வந்து எல்லாம் ஊற்றி அப்படி நீராதாரங்களோடு நம்ம அப்படி தோசையெல்லாம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அரைச்சி சத்துக்களாக மாறுறதுல நல்லா இருக்குங்க. அதனால் இதை நம்ம அரைக்கிறதுக்குன்னு பல் இருக்குது பாருங்கள், இதை நம்ம பயன்படுத்தணும். நல்லா மென்று அதை வந்து கூழாக்கி நாம் சாப்பிடும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து குறிப்பாக சாப்பிடும் பொழுது உங்களுடைய கவனம் உங்களுடைய சாப்பாட்டின் மீது இருக்கணும். இதுக்கு ஈஸியாக நம்மளுடைய வயிறை சரி பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீரக வாட்டருங்க, அவ்வளோதான். இந்த ஜீரக வாட்டர் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1 லிட்டர் தண்ணியில், ஓகேங்களா, ஒரு 10 கிராம்லேருந்து 15 கிராம் வரைக்கும் ஜீரகத்தை போடுங்க. நல்லா பாயில் பண்ணுங்கள். ஜீரகத்தோட எசன்ஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கிருங்க. இறங்கினோடனே இந்த தண்ணியை மட்டுமே காலையிலேயே எம்டி ஸ்டொமக்கில் இருந்து நீங்கள் சாப்பிடும் வரை இந்த தண்ணியை மட்டுமே குடிச்சிட்டு வாங்களேன். என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் நாள் நம்ம சாப்பிட்டது எல்லாம் அங்கங்கே வயிறு, சிறு உடல் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பாருங்கள், அதை கொண்டு க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க. சீரகம் என்பது நமக்கு அகத்தை சீர் செய்யக்கூடியது. அப்போ ஜீரக தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாங்களேன். தொடர்ந்து சில வாரங்கள், சில மாதங்கள் குடிச்சிட்டு வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்றதை பாருங்கள். உங்களுடைய வயிறு, சிறுகுடல், உணவு குழாய், கடைசியாக அங்கே பெருங்குடல்,
இது வரைக்கும் சூப்பராக ரெடி ஆயிரும். அப்போ தான் உங்களுடைய ஜீரண மண்டலமே ரெடி ஆகுங்க. இது ரெடி ஆச்சுன்னா போதும், பல பிரச்சனைகள் தீரும். இப்படி பல பிரச்சனைகளுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய சொல்யூஷனே இந்த ஜீரக தண்ணி தான். இன்றைக்கும் கேரளா மாநிலங்களில் வந்து போனோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு நார்மல் வாட்ரு வந்து கிடைக்கிறது இல்லை, அங்கே ஜீரக வாட்ரு தான் அங்கே அதிகமாக வந்து கொடுக்குறாங்க. அதுபோக அங்கே இருக்கக்கூடிய ஒரு மூலிகையை வந்து பயன்படுத்துகிறாங்க, கருங்காலி பட்டை, அதெல்லாம் கூட அங்கே வந்து அந்த இதில் வந்து போடுறாங்க. அப்போ அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே ஒரு வைரம் பாய்ஞ்ச ஒரு தன்மை வந்து கொடுக்குது. நீங்கள் ஜீரக தண்ணியை மட்டும் தினந்தோறும் உணவு சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாம் ஜீரண மண்டலம் உள்ள சூப்பராக சரியாகுங்க. உங்களுடைய ஜீரண மண்டலத்தை சரி செய்து பல நோய்களை நீங்கள் குணப்படுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.